ஏய் ஹாய் சிம்ரன். ஏய் மச்சி ஏய் மங்களா என்னடி மங்களா இருக்க? குட் மார்னிங் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ். ஏய் தேக்ஸா எப்படிடா இருக்க? நான் டேக்ஸா இல்லடா தேஜடா குருசாமி. நானும் குருசாமி இல்லடா குரு. ஓகே சாரி. ஆமா ஒரு லவ்வர் எப்படி இருக்கா? ஒரு லவ்ல சக்சஸ் ஆயிட்டா இல்லையா? என்னடா என்ன ஒண்ணும் வேலைக்காக மாட்டேங்குது. எப்ப லவ் சொல்ல போனாலும் ஏதாவது ஒரு சேனல் ஆஃப் ஆயிடுதுடா. ஆப் ஆயிச்சா? ஆப் ஆகக்கூடாதா? எந்நேரமும் ஆன்லயே இருக்கணும். எங்களுக்கு எல்லாம் 24 மணி நேரம் ஆன்லைன் தான் இருக்கு. பவரே கட்டானாலும் ஜெனரேட்டர் வச்சாலும் ஓட்டிடுவோம். அதனால எதையுமே பொறுப்படுத்தப்படாது. தெரியுதா? இப்ப இவன் எடுத்துக்க. அன்னைக்கு ஒரு பிள்ளை போய் ப்ரொடக்ஷன் லேசா தட்டினா செருப்ப கலட்டி அடிச்சா நெத்தியில 7 வெயில் வருத்தப்பட்டானே. செருப்படிக்க தையலா? எப்படிடா? உள்ள ஆணி இருக்கும்ல அடிச்சடியில அப்படியே கிழிச்சிட்டு போயிருச்சு. இந்த அவன் அதெல்லாம் அடிக்கடி செருப்பு வாங்கி பழக்கப்படாம போய் நான் அவளுக்கு எப்படி அடிபடுச்சு? அண்ணே அது சீக்ரெட் மேட்டர்னே. இவன மாதிரி தெரியற இடத்துல இருக்கிறதுக்கு சொல்றதுக்கு. இந்த இவனுக்கு அப்படித்தான். எனக்கு போட்ட தையல எல்லாம் வெளியே சொன்னோம்னா டெய்லர் கடையெல்லாம் மூடிட்டு போக வேண்டியதான். அவ்வளவு நூல் கண்டு காலியா இருக்கு. அதனால மச்சி நீ ஒரு பொண்ணு லவ் பண்ணினா ஸ்ட்ரைட்டா அவட்ட போய் ஐ லவ் யூ சொல்லு. அவ திருப்பி ஐ லவ் யூ சொல்றான்னு தெரிஞ்சாதான் சக்சஸா தோல்வியா தெரியும். அதை வச்சு நம்ம ஒரு ரூட்டை பிடிச்சு போக முடியும். நான் உனக்கு என்ன சொல்றேன்னா சேனல ஆப் ஆகாத ஆன்லயே வச்சுக்க. பார்த்தா சூதானமா புடிச்சுக்க. அப்படிதான் வாங்கடா போவோம். வாங்கப்பா. பவர் ஆஃப் ஆனா ஜெனரேட்டர் போடுங்கப்பா. இவனுங்களும் ஒரு மாதிரியா தான் சுத்திட்டு இருக்கானுங்க. ஒருவேளை தைரியசாலியா இருப்பானுங்களோ? செருப்படி வாங்கறதெல்லாம் தைரியமா? என்னடா டே வாடா போலாம். வாங்கடா. ஏண்டா நம்ம உட்கார வரோம் தெரிஞ்சோம்னா உட்கார்ந்தாலும் அஞ்சு ஓடி போறாளுங்க. என்னாச்சு இவளுக்கு? ஆமாண்ணே. அண்ணே பஞ்சர் போனதா பாத்து திரியற டிஞ்சர் போட்டாலே போற நீ. என் லெவலுக்கு தானே நான் பார்க்க முடியும். ஆய் ஜூலி என் கூட ஜாலியா அப்படி இப்படி உன் வசதி எப்படி? ஏன் வசதி தானே. டேய் உன் லவர் பர்த்டேக்கு ஏதோ gift கேட்டான்னு சொன்னீங்க. இதை எடுத்து கொடுத்து நல்ல பேர் வாங்கிப்போ. அண்ணா எனக்கு டேய் போன வாரம் எங்க வந்த நீ? ஒரு லாரி செருப்பு அப்படியே சந்தையில கொண்டு கொடுத்து காசு ஆக்கிட்டான். விர்ரா இன்னும் 2 நாள் கழிச்சு வாசல்ல செருப்பு கடையே வைக்கலாம் விடு. ஏய் சாந்தி என்னடி சைலண்டா போற? ஏதாவது பேசு. வெரி குட். இதான் எனக்கு பிடிக்கல. என்னடா ஊனா அறிவியத்துல இருந்து காரி துப்புறாளுங்க. அசிங்கமா இருக்குல்ல? என்ன ஆசிங்க? என்ன பெரிய ஆசிங்க? ஏண்டா ஒரு ஆணும் ஒண்ணு வாயோட வாய வச்சு கிஸ் கொடுக்கும் போது எச்சி ஷிஃப்ட் ஆகுது. அப்ப அசிங்கமா தெரியல? ஒரு கோக்கு வாங்கி 2 ஸ்டாவ உள்ள போட்டு சொர்ருன்னு உருவீங்க. அப்ப எச்சி ஷிஃப்ட் ஆகுது. அது அசிங்கமா தெரியல? ஒரு ஆப்பிள பாதியை கடிச்சு கொடுத்தாங்கன்னா அப்படியே நாய் மாதிரி பராண்டு திங்கிறீங்க. அது அசிங்கமா தெரியல? காலையில பழகின மத்தியானம் எச்சி துப்பிட்டு போற. அது அசிங்கமா தெரியலையா? பல வருஷமா பார்த்துட்டு வந்து போயிருக்காங்க. அவனுக்கு எச்சி துப்புறது இவருக்கு அசிங்கம். போட்டாம் மூதேவி. இதெல்லாம் ஒரு பிளேன் கிஸ் மாறுறா. பிளேன் எச்சி சைட்டா நம்ம மேல வந்து விழுறது ஒரு பாக்கியமா நினைச்சுக்கிறோம். இருந்தாலும் எனக்கு அவமானமா இருக்கு. அவமானம் தான் எதிர்காலத்துல வருமானம். வருமானமா? இதுல என்ன வருமானம்? டேய் ஒரு நாள் எச்சி துப்புறான், ஒரு நாள் விளக்கமத்தை கொண்டு எரிக்கிறான், ஒரு நாள் செருப்பு கொண்டு எறிறான். எத்தனை நாளைக்கு தான் இதே செய்வான்? என்னைக்காச்சும் ஒரு நாள் இறக்கப்பட்டு நம்மள லவ் பண்ண மாட்டாளா? லவ் பண்ணிட்டு அவங்க அப்பன் போய் இவன் தான் கல்யாணம் பண்ணி ஒத்த கால நிப்பா. இல்லன்னா செத்துருவேன்பா. அவங்க அப்பனும் ஒரே பிள்ளை போய் தொலைன்னு நம்மளுக்கு கல்யாணத்தை பண்ணி வச்சு ஒரு வீடியும் காரையும் கொடுப்பேன். அவன் வச்சிருக்க ஃபேக்டரியில நம்மள எம்டியா போட்டு அவன் எம்டி ஆயிருவான். இதானே காலங்காலமா நடந்துகிட்டு இருக்கு. உங்க லட்சியம் என்னன்னு? ஏன் லட்சியம்? இந்த காலேஜ் நாவார்த்தமா எவளையாச்சும் ஒருத்திய லவ் பண்ணி அவகாரிலேயே ஊர் காரியா பட்டி போகணும். இதான் என் லட்சியம். நடக்காது. ஏன் நடக்காது? அது நடக்காது. நடக்காதா? இப்படி சொல்றதா கூலி தெரிஞ்சா எப்படி நடக்கும்? உங்களால இமேஜ் போச்சு. ஒருத்தியில லவ் பண்ண மாட்டீங்க. முதல்ல மண்டே மெயின்டைன் பண்ணுங்கடா. மண்டே மெயின்டைன் பண்ணா டாப் ஆக்கணும். அதுக்கு 4000 ரூபாய் பணம் கேக்குறீங்களா? அதே செருப்பை வித்தா கூட அவ்வளவு பணம் கிடைக்காது. கேட்டு வெளியே போயிடும். ஏண்டா மாப்பிள இன்னைக்கு என்ன ஞாயிற்றுக்கிழமைடா? ஆமாப்பா லீவ் விட்டாங்க. ஒரே போர் அடிக்குது. போர் அடிக்குதுல்ல? ஞாயிற்றுக்கிழமையும் காலேஜ் வைக்கணும். பசங்களை திரட்டி போராட்டம் நடத்தணும்டா. கரெக்ட் பா. அண்ணே ஏ பெருசு எந்த ஒரு வெளியூரா? ஆமா தம்பி. ஊரு பேரு பண்ருட்டி பக்கத்துல சுக்கா ரொட்டி. சுக்கா ரொட்டியா? ஏயா சுக்கா வறுவல் கேள்விப்பட்டிருக்க. அது என்ன சுக்கா ரொட்டி? நல்ல ஊரப்பா. பஞ்சமே கிடையாது. அமோக விளைச்சல் இல்ல. ஆமா இங்க எதுக்கு வந்த? என் பொண்ணை பாக்கத்தான். நீ படிக்குது இல்ல? ஆமா இதெல்லாம் என்ன? திம்பட்டா என் பொண்ணுக்கு தான். சேவல்லாம் கொண்டு வந்திருக்க. அது என் பொண்ணு படிக்க தெம்பு வேண்டா. சூப்புக்கு போட்டு அப்பப்ப குடிக்கிறதுக்கு. அப்படியா? இதெல்லாம் உன் பொண்ணுக்கா? ஆமா. இதுல என்ன இருக்கு பாரு. என்னப்பா? இரியா என்ன இருக்கு பாருடா. மருகு அண்ணே முறுக்குண்ணே ஒரே ஆயிலா இருக்கு. ஆயிலா இருக்கா? நீ வாங்க. ஆயில் எனக்கு சேராதுன்னு உனக்கு தெரியாதா? உனக்கு என்ன வேணும் எனக்கு தெரியுமாப்பா. என் பொண்ணுகளை கொண்டு வந்தானே. அரஞ்சனா பொண்ணுக்கு இவ்வளவு கொண்டு வரமாயா? படிக்கிற பிள்ளைக்கு இவ்வளவு கொடுத்தீங்கன்னா படிப்புல அக்கறை வருமா? திங்கிற அக்கறை வருமா? முட்டா பாயல புடிங்க எல்லாத்தையும் புடிங்க. வேட்டிய போற அவரு பொண்ணு போற எல்லாத்தையும் இங்க வாங்க. எதா இருந்தாலும் இனிமே நீ கொண்டு வரப்படாது. அப்படி அனுப்புறா இருந்தா விசிட்டிங் கார்டு கொடு. இது என் அட்ரஸ். இந்த அட்ரஸுக்கு எல்லாத்தையும் அனுப்பு. அனுப்புறப்ப 2 பொன்னி அரிசி மூட்டை, 2 பருப்பு மூட்டை.
அது எதுக்கப்பா? உன் பொண்ணுக்கு என்னென்ன கொடுக்கணும்னு எங்களுக்கு தெரியும், நாங்க டிசைட் பண்ணி கொடுத்துக்கிறோம். அப்படியா? நீ வரப்படாது. சரி. வந்தா காலை உடைச்சுப்போம். ஐயோ. ஆமா, பணம் எவ்வளவு வச்சிருக்க? 1000 ரூபாய். 1000 ரூபாய் இருக்கு. பஸ் செலவுக்கு என் பொண்ணு கொடுக்குதா? பஸ் செலவுக்கு ஒரு பொம்பளை பிள்ளைக்கு இவ்வளவு காசு ஆமா. கொடுங்க. சரி. இதுக்கு குடிங்க, குடிங்க. ஒரு 50 ரூபா கொடுறா. எவ்வளவு தைரியம் உனக்கு? இதை வச்சுக்கிட்டு அந்த பழத்தை கொடுறா இந்தா, வேண்டாம். பழத்தை பிடி. இதை தின்னு லாரியை பிடிச்சி ஊர் போய் தரணும். தெரியுதா? அங்க நின்று சுத்தப்படாது. சரி. ஆமா, அவன் பொண்ணு பேரு என்ன? நாகம்மா. என்ன அம்மா? நாகம்மா. நாகம்மாவா? ஆமா. நாகம்மா யாரா? அந்த பொண்ணு அதே பொண்ணு வர மாதிரி சிக்க மாதிரி நடந்து வரா. அம்மா. இவளா? அவா. இவளா அவன் பொண்ணு? இவன் என் பொண்ணுதான். என்ன அவ அப்படி இருக்கா, நீ இப்படி இருக்க? அவங்க அம்மா மாதிரி இல்ல. ஜோப்பு அழிட்டு நான் தான் கொஞ்சம் மட்டு. சொல்லப்படாத அவனோட அப்பா எவன்டான்னு? வாடா கண்ணு வா. வாடாமா, உங்க அப்பா வந்திருக்காரா? வாடா வாடா ரசா வா. என்ன பெத்த அப்பா வா. என்னாச்சுப்பா உங்களுக்கு? எப்ப வந்தீங்க? ஏன் உள்ள வரல? எங்க விட்டாங்க? உனக்கு கொண்டு வந்து தின்பண்டத்தை எல்லாம் புடிக்கிட்டு வேட்டி வேற அவுத்துட்டாங்க. உனக்கு கொண்டு வந்து பணத்தை எல்லாம் புடிக்கிட்டாங்கப்பா. கேட்டா இல்ல இவங்க அட்ரஸ் தான் அனுப்பணும், இங்க வந்தா கால் ஒடிச்சிடும் சொல்றாங்கப்பா. ஏய், எங்க அப்பா கிட்ட யாரா ரேக்கிங் பண்றீங்க? ரேக்கிங் எல்லாம் பண்ணலமா. அப்பா வேட்டி அழிச்சு காயப்பட்டு அந்த வாய்க்கால குளிச்சுட்டு வந்தாரு. அது வரைக்கும் அந்த சீடை அதிர்ஷ்டம்லாம் எறும்பு மொச்சிருமேன்னு அவர் வேட்டியில பொட்டணம் போட்டு பத்திரமா பாதுகாத்து வச்சிருக்கான். இதான் நடந்தது இல்லப்பா? என்னடா அப்பா? ஏண்டா வேட்டி பிடிக்கிட்டு வேடி காட்டுறது போய் வேற பேசுறீங்களாடா? அது மட்டும் இல்லம்மா, இவன் அட்ரஸுக்கு 2 மூட்டை பிரியாணி அரிசி வேற அனுப்பணுங்கிறான். யோ, பிரியாணி அரிசி யாரையா கேட்டா? பொன்னி அரிசி தானே பொன்னி கேட்டா? அரிசி கேட்டே இல்லையாடா? அரிசி கேட்டே இல்லையாடா? அரிசி கேட்டே இல்லையாடா? நாகு யாருமா அவங்க? பொறம்போக்கு. உரம்போக்கா? அப்ப நாகு லேசா கொஞ்சம் கொண்டு விடு. இந்த நாகு கிட்டயாடா உங்க வேலையை காட்டுறீங்க? அப்படிதான். யா. யா. அடிமா. அப்பதான் வேலை அப்படி. அப்பாவோட வெட்டி வச்சிருக்கீங்க. ஏன் உங்க பேண்ட்? வேடியோ. பாரு, ஆளுக்கு வந்துட்டானுங்க. வச்சிருக்கேன். கொடுங்கம்மா. இந்தா. வேடியோ விடுறீங்க. ஏய், வாங்க. உடைக்கணும். நீ உன்னை அம்மா, போதுமா? செத்துக்கிட்டு போய் பாருங்கம்மா. கிட்ட வச்சுக்கிட்டீங்க செத்துருவீங்க. ஏண்டா கிராமத்துக்காரெல்லாம் குடம் வச்சிருக்க வச்சிருக்கீங்களா? எல்லாத்தையும் கற்பனை தானே வந்திருக்கோம். ஸ்டார் மூவிஸ் இருந்து ஆக்சிடென்ட் வரைக்கும் பார்த்து தானே இருக்கிறோம். எங்க கிட்ட ஏதாவது நவுட்டீங்க பணம். அதே கால் அதே கால். டேய், ஓடாத நில்லு நில்லு, ஓடாத. டேய், எங்களால ஓட முடியாது, ஓடாத. இதுதான் நான் வலை கொண்டாடணும்னு நினைச்சேன். நீ நில்லு. கண்ணை மூடி ஒரே அமுக்கு அமைக்கிறான். ஏ அமுக்கா. நீங்க வாங்க. அடி சார், ஒரு ஏசி வண்டியா கொண்டு வரக்கூடாதா? அடி சிறுப்பால உன் மூஞ்சி ஏசி கேக்குதா? உள்ள வா, முட்டி முடி சாத்துறேன். ஏய், வாங்கயா. ப்ரமோஷன் விஷயம் நினைக்கிறேன். அறிவு இருக்கையா? உன்னதான் கேக்குறாரு. சரி, ஒரு அக்யூஸ்ட் எப்படி சொன்னா நீங்க 2 பேரும் கட்டி பிடிச்சிருக்கீங்களா? சார், நான் அந்த ஆளை பிடிக்க சொன்னா இந்த ஆளை என்ன பிடிச்சி கீழே உள்ள தட்டிட்டார் சார். உங்க 2 பேரையும் சட்டை கட்டி வீட்டுக்கு அனுப்புறேன். ஏறிங்க. சார், ஓடிட்டான் சார். காச்சேன் புடி. நில்றா. சார், ஏன் இப்படி தலைவரிக்க வர்றாங்க? டேய், நீ கடை போற. சார், உனக்கு ஏத்த போற. சார், நான் இங்கதான் சார் இருந்தேன். கூப்பிடுறாங்களே. கூப்பிடுறேன் சார். கூப்பிடுறானே. இருங்க சார், ஏன் கூப்பிடுறீங்க? ஆ, என்ன இனிமையான விசில். யோ கான்ஸ்டபிள், கம் ஆன், ஃபாலோ மீ. என்னது ரேஸ் கோர்ஸ்ல குதிரையை கூப்பிடுற மாதிரி கூப்பிடுறான் பரதேசி? என்ன இங்கிலீஷா? எத்தனை எழுத்து தெரியுமாடா? நானு சார். கிண்டலா? ஏறா 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 நாயா, ஏறா. சார், சார், இருங்க சார். இன்னும் உள்ள போயிரு சார். சார், அடிக்காதீங்க சார், ஒடிஞ்ச கால் சார். ஐயோ. வண்டி எடு. யோ, ஏய்யா வண்டி என்ன வரிக்க? என்னடா மூஞ்சி விட்டு. சார், சார், யார கூப்பிட்ட? உங்களதான் சார். டேய், மூஞ்சி முகரையும் பாரு. மான மரியாதை சூடு சுரணை எல்லாம் உதிர்த்து வந்து உட்கார்ந்துருக்கு. சாரு சோறுன்ற. அது இல்லடா. டேய், அது இல்லண்ணே, ஆ, உங்க மூஞ்சிய பார்த்தா ஏதோ பெரிய விஷயம் பண்ணிட்டு வந்த மாதிரி இருக்கு. அப்படி எல்லாம் ஒண்ணு இல்ல, மூஞ்சி அவ்வளவுதான். டேய்,
சத்தியம் பண்ணி சொல்றேன்டா, நான் உள்ள இருக்க வேண்டியவில்லடா. எவன் கஷ்டப்படுறத பார்த்தாலும் என் மனசு பொறுக்காதடா. அப்படிப்பட்ட நான் ஒரு நாள் 10,000 ரூபாய் பாக்கெட்ல இருந்து எடுத்து நீ சாப்பிடு நீ சாப்பிடு நீ சாப்பிடு நீ சாப்பிடுன்னு சாப்பிட விட்டு ரசிக்கிறப்போ எதிர்பார்க்கவே இல்லப்பா. திடீர்னு நடு முதுகுல சூக்காலோட ஒரே மிதி. அங்க இருந்து இங்க வந்து விழுந்தேன். பிறந்து பார்த்தா உள்ள இருக்கேன். தப்பு, மாபெரும் தப்பு. இந்த சுதந்திர இந்தியால 10,000 ரூபாய் பாக்கெட்ல இருந்து எடுத்து செலவு பண்றதுக்கு உரிமை இல்லையா? டேய், ஏன்டா கத்துற? எடுத்தது என் பாக்கெட்ல, இன்னொருத்தன் பாக்கெட்ல இருந்து எடுத்தேன். அண்ணே, அங்க பாருங்க ஒரு தேவதை வருது. ஐயோ, ஐயோ. எங்கன்னு பாக்குறீங்க? அட ஒண்ணு சொல்ல முடியாது, கமரா. அண்ணே, என்னண்ணே தனியா ஆடுது? அட ஏன்டா உயிரை வாங்குற? ரசிக்க விடுறா. சரி சரி. இந்த வந்து அண்ணே, வேணாண்ணே. விடுறா. இதுக்கு மேல தாங்க முடியாதா? ஆமா நீங்க எங்க இங்க? நானு இன்ஸ்பெக்டரா இருக்கேமா நானு. அவரு? அவனா நீ என்னடா இருந்துக்கிற? கான்ஸ்டபிள். கான்ஸ்டபிளா? சரி இருந்து போ. அவன் கான்ஸ்டபிள்மா. ஆமா உங்க கூட கொஞ்சம் தனியா பேசணுமே. அம்மா பேசலாமா? பேசலாம். அவன் அந்த பொடி மட்டும் ஏற்றி எடுத்துட்டு உள்ள இருக்கானே. அந்த பொடி மட்டைய நான் பாத்துக்கிறேன். உள்ள வாங்க. அம்மா செத்தண்டா சுவாமி, செத்தண்டா. அண்ணா நான் போயிட்டு வரேன். பயவுல பக்கி அடிச்சனா வயசுல மூத்தனே. நான் உள்ள போய் நல்லது கெட்டது எல்லாத்தையும் பார்த்துட்டு வெளியில வந்து உன்கிட்ட சொல்ற வரைக்கும் இந்த இடத்தை விட்டு அசையப்படாதாமா. ஏன் அதே நல்ல கிட்ட நான் தெரிஞ்சுட்டு வந்து உங்ககிட்ட சொல்லக்கூடாதா? நான் தான்டா போவேன். நான் தான் போவேன். நான் தான் போவேன். நான் தான் போவேன். போடா. அப்பா, எங்க ஆளக்கானா? அடிவாசம் உள்ள ரோசா நான் வந்து அணைக்கிற லேசா பட்டு கண்ணத்துல பதித்த முத்துற போல தருது வேறதா. அடிவாசம் உள்ள ரோசா ஆத்தா ஆத்தா ஆத்தா. எழுந்துடா. பார்த்த மாதிரி இருக்கு. எந்திரிடா. ஐயோ, ஆமா யாருடா இங்க இன்ஸ்பெக்டர்? நீங்க தான் இன்ஸ்பெக்டர்? அப்போ வெளியே என்னமோ சொன்னியே? அதுவா, எங்க ஊர் பவளக்குடி இந்த காலத்துல இன்ஸ்பெக்டர் வேஷம் போட்டுமா அதை சொன்னேன் நானு. ஆமா உன் கூட ஒரு கான்ஸ்டபிள் இருந்தானே, அவன் எங்க? அந்த பிச்சைக்காரன் வெளியில தண்ணி ஊத்திக்கிட்டு இருக்குமா. அப்படியா? போட் கொடுக்குறியா நீ? ரோட்ல போற பொண்ணுங்களை பார்த்து கண்ணடிக்கிறது, பஸ் ஸ்டாண்ட்ல நிக்கிற பொண்ணுங்களை பார்த்து கையசைக்கிறது, ஸ்கூலுக்கு போற பொண்ணுங்களை பார்த்து சிரிக்கிறது, இந்த மாதிரி ஆளுகளை பிடிச்சு உள்ள போறதுதான் எங்களை போலீஸா போட்டிருக்கு. நீ என்ன பார்த்தே சைட் அடிக்கிறியா? உன் முகரைக்கு சைட் ஒரு கேட்டா வச்சா உன்னை எல்லாம் சும்மா விடக்கூடாது. போலீஸ் தெரியாதுதா. இனி தாங்காதுதா. இனி தாங்காதுமா. இனி தாங்காதுமா. இனி தாங்க. உனக்கு அடி விழுந்தது அக்கா ஆயிட்டனா நானு. எந்திரடா. ஒழுங்கா நில்லுடா. கேப்படா. கேப்பெடுத்து கூட. அந்த வேஷ்டி எடு. முகத்தை தொட. ஏன் முகத்துல உன் முகத்தை? தலை சீவு. சீப்பு இருக்காக்கா? உன் முகை சீப்பு வர கேக்குதா? சீவுடா. வணக்கமே. அண்ணே சீக்கிரம் வாங்கண்ணே. உள்ள போனதுதானே. எவ்வளவு நேரமா துடிச்சுக்கிட்டு இருக்கேன். எனக்கு ஒரு சந்தர்ப்பம் கொடுக்க மாட்டீங்களா? குடுக்கறா. சந்தர்ப்பம் தானே. இந்த மாதிரி சந்தர்ப்பத்தை நீ பாத்திருக்கவே மாட்டடா. இந்த சந்தோஷமான என்னாச்சு? ஒண்ணு இல்ல, அங்க நடந்த அந்த இடத்தை சிந்திச்சு பாரு. அது எங்கேயோ குடிக்குது. ஆனா இந்த மாதிரி ஒரு சந்தோஷமான சந்தர்ப்பத்தை நீ அனுபவிச்சுன்னு வச்சுக்க, இந்த உலகத்திலேயே இருக்க மாட்டாடா நீ. இன்னொரு உலகத்துக்கே லா 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 லா.